வணக்கம் உறவுகளே. உலகத்தின் தொன்மையான பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன விடயம் என்றால், உலகத்திலே இன்று அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் ஆன புதிய போப் ஆண்டவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மே 8ஆம் திகதி 2025 என்ற இந்த திகதியிலே உலக கத்தோலிக்கர்களுக்கான, அதாவது 1.4 பில்லியன் சனத்தொகை கொண்ட உலக கத்தோலிக்கர்களுக்கான புதிய பப் ஆண்டவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இப்பொழுது விலாவரியாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னிருந்த பொப் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், இறந்து போய்விட்டார். பொப் பிரான்சிஸ் அவர் கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி இயற்கை எய்தினார். ஆண்டவன் அடியிலே சென்று சேர்ந்தார். அவருடைய பூத உடல், அந்த புண்ணிய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல், இந்த பொப் ஆண்டவருக்குரிய அந்த புதிய அந்த வெற்றிடத்தை புதிய பொப்பாண்டவர் கொண்டு நிரப்ப வேண்டிய கட்டாயமும் இந்த உலக கத்தோலிக்கர்களுக்கு, அதாவது உலக கத்தோலிக்கர்களுடைய உயர் பீடமாக கருதப்படுகின்ற வத்திகானுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வத்திகான் இத்தாலிக்குள்ளே இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாடு. அது ஒரு தனி நாடு. ரோமா புரிக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு வத்திகான் என்ற நாடுதான் இந்த கத்தோலிக்கர்களுக்குரிய தனித்துவமான தேவாலயங்களை உள்ளடக்கிய உலகத்தின் மிக சிறிய நாடு. இந்த வத்திகானில் இருந்துதான் இந்த அனைத்து போப்பாண்டவர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள். அதுதான் தலைமையகம். அந்த தலைமையகத்துக்கு ஏற்பட்ட வெற்றிடம் ஆனது பொப் பிரான்சிஸ் அவர்களுடைய ஏப்ரல் 21 இறப்புக்கு பின்னர் ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த புதிய பொப் ஆண்டவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் வத்திகானிடம் இருக்கின்றது. இது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது, யார் யார் போட்டியிட்டார்கள், யார் வென்றது, எவ்வாறு இதுக்குரிய அறிவிப்புகள் நடைபெற்றது என்பதை நாங்கள் சிறிய தொகுப்பினூடாக பார்ப்போம். ஆகவே இந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்ததன் பின்னர் இன்று இதற்குரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உலகம் பூராகவும் இருக்கிற கார்டினல்ஸ் என்று சொல்லப்படுகிற உயர் அந்த வாக்களிக்க தகுதியுடைய அந்த பிஷப்ஸ், அந்த கத்தோலிக்கர்கள், அந்த பெரிய கத்தோலிக்க உயர் சபையினர் வந்து வத்திகானிலே ஒன்று கூடுவார்கள். இவர்கள் உலகத்தின் வெவ்வேறு நாடுகளில் பிஷப்பாக உயர் தேவாலய பணியை புரிகின்ற உயர் மட்ட கார்டினல்ஸ் என அழைக்கப்படுவார்கள். இவர்கள் அனைவருமே இந்த பொப் ஆண்டவருடைய இறப்புக்கு பின்னர், இறப்பை தொடர்ந்து அவருடைய பூத உடலை நல்லடக்கம் செய்வது தொடக்கம், இறுதி பிரார்த்தனை தொடக்கம், அந்த பூத உடலை வந்து நல்லடக்கம் செய்கின்ற வரையிலே வத்திகானிலே கூடியிருப்பார்கள். அதன் பின் புதிய பாப் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கு அங்கே கூடியிருப்பார்கள். அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியேறவும் முடியாது. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி போல, தென்னிந்திய தொலைக்காட்சி நடைபெற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சி போல எந்த நியூஸ், அதாவது செய்திகளையும் பார்க்க முடியாது, வெளி உலகத்தோடு தொடர்பு எடுக்க முடியாது, யாருடனும் தொடர்பு இல்லாமல் அங்கே தேவாலயத்திலே தங்க வைக்கப்படுவார்கள். அப்படி போட்டி போடுகின்ற கார்டினல்ஸ் வேட்பாளர்களுக்கு இடையில் இந்த வாக்களிக்கக்கூடிய கார்டினல்ஸ், அதாவது 80 வயதுக்கு மேற்பட்ட கார்டினல்ஸ் வாக்களிக்க முடியாது. இந்த வாக்களிக்கக்கூடிய கார்டினல்ஸ் அங்கேயே தங்க வைக்கப்பட்டு வாக்களிப்பை ஒவ்வொரு நாளும் பகல் தொழுகையிலும் இரவு மாலை நேர தொழுகையிலும் வாக்குகளை செலுத்தி கொண்டிருப்பார்கள். இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு 2/3 பெரும்பான்மையை யார் பெற்றார்கள் என்ற அடிப்படையில் புதிய பாப் ஆண்டவர் தெரிவு செய்யப்படுவார். ஏப்ரல் 21 போப் பிரான்சிஸ் அவர்கள் இயற்கை எய்துகிறார், புனிதம் அடைகிறார். அதன் பின்னர் இன்று 16 நாட்களின் பின்னர் மே 8ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக உலகிற்கு வத்திகானில் கூடியிருக்கிற பல் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்கள் பல நாட்டிலே இருந்து வந்து குழுமி இருந்தார்கள். இந்த புண்ணிய செய்திக்காக அவர்களுக்கு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
எப்படி தேர்வு செய்யப்பட்டார் என்று பார்ப்போம். யார் தேர்வு செய்யப்பட்டது என்று பார்ப்போம். இந்த 133 வாக்களிக்கக்கூடிய கார்டினல்ஸிலே பலர் வாக்களித்திருப்பார்கள். அதிலே பல நாட்டவர்கள் போட்டியிட்டார்கள். இத்தாலியிலிருந்து 2 பிசப் போட்டியிட்டார்கள், 69 வயது 60 வயதுடைய இருவர்கள். ஹங்கேரியிலிருந்து 72 வயதுடைய ஒரு பெரிய பிசப் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து 67 வயதுடைய போட்டியிட்டிருந்தார். கானா நாட்டிலிருந்து 76 வயதுடையவர் போட்டியிட்டிருந்தார். USA அமெரிக்காவினுடைய சிகாகோ மாநிலத்தில் இருந்து போட்டியிட்டவர் தான் ராபர்ட் ஃபெர்போஸ்ட் அவர்கள். இந்த ராபர்ட் பிரான்சிஸ் ஃபெர்போஸ்ட் அவர்கள்தான் 69 வயதுடைய இந்த பாதிரியார் தான், கத்தோலிக்க பாதிரியார் தான் இன்று உத்தியோகபூர்வமாக வாக்களிப்பின்படி 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு பிசப் ஆக, பொப் ஆண்டவராக இந்த பிசப் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இது எவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட, வாக்களிப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கும். வாக்கு சிட்டைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இந்த புதிய பொப் ஆண்டவருக்கு காண்பிக்கப்பட்டு அவர் உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, மற்றைய போட்டியாளர் பாதிரியார்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அனைத்து கார்டினல்களும் உறுதிப்படுத்தப்பட்டு, அவர் தன்னுடைய புது பெயரை கத்தோலிக்க உலகத்துக்குரிய புது பொப் ஆண்டவருக்குரிய பெயரை தெரிவு செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய சுய விருப்பின் பேரில் ஒரு பெயரை தெரிவு செய்திருக்கிறார். இனி அவர் ராபர்ட் ஃபெர்போஸ்ட் என்று அழைக்க முடியாது. அந்த பாதிரியாரை புதிய பொப் ஆண்டவருடைய பெயர் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். லியோ XIV, அதாவது உரோம இலக்கத்திலே XIV லியோ 14 என்று பொருள்படுகின்றது. இவருடைய வயது 69. அமெரிக்காவின் சிகாகோ மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர்தான் USA அமெரிக்காவிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட, வத்திகானுக்காக இந்த உலகம் பூராகவும் பரம்பியிருக்கிற 1.4 பில்லியன் கத்தோலிக்கர்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது அமெரிக்க பிசப்பாவர், பொப்பாண்டவர் ஆவார். இந்த செய்தியூடாக இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கருத்துக்கு தருகின்றேன். முன்னர் கடந்த ஆண்டு கருத்து கணிப்பின்படி USA இன்னும் ஒருவர் தான், அதாவது ஜோசப் டோபின் அவர்கள்தான் 72 வயதுடையவர் தான் போட்டி போடுவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ராபர்ட் ஃபெர்போஸ்ட் அவர்கள் போட்டியிட்டு லியோ 14 என்ற புதிய நாமத்துடன் புதிய பொப் ஆண்டவராக, அதாவது 267வது புதிய பாப் ஆண்டவராக வத்திக்கானிலே அவர் கடமையை பொறுப்பேற்றிருக்கிறார். எப்படி இது உலகத்துக்கு அறிவிக்கப்படும் என்றால், இந்த வாக்கெடுப்புகள் நடந்ததன் பின்னர் அனைவரும் உத்தியோகபூர்வமாக சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா சர்ச்சிலே அதெல்லாம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த சென்ட் பீட்டர் பசிலிக்கா சர்ச், வத்திக்கான் அந்த பிரதான சர்ச்சுக்கு முன் அந்த பல்கனியிலே, அந்த அறிவிப்பு அந்த பல்கனிக்கு அவர்கள் வருவார்கள். மேலே நின்று கூடியிருக்கிற மக்களுக்கு அவர் தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு உரையை நிகழ்த்துவார். ஆனால் இது தெரிவு செய்யப்பட்டு விட்டாரா இல்லையா என்பதை எப்படி மக்கள் அறிவார்கள் என்றால், உள்ளே வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிற இவ்வளவு நாளும் மக்கள் ஏக்கத்துடன் யார் அடுத்த பொப் ஆண்டவர் என்று காத்திருப்பார்கள். வத்திக்கான் சர்ச், அதாவது பசிலிக்கா சர்ச்சை சூழ காத்திருப்பார்கள். அப்பொழுது தெரிவு செய்யப்பட்டால் அங்கு அந்த புகைக்கூண்டினூடாக, கூரையின் புகைக்கூண்டினூடாக வெண்ணிற புகை வெளியேற்றப்பட்டால் புதிய பொப்பாண்டவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்ற அர்த்தம். இல்லை, அங்கே இழுபறி, வாக்கெடுப்பிலே யாரும் பெரும்பான்மை பெறவில்லை, இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் கரும் புகை வெளியேறினால் மக்களுக்கு தெரியும் இங்கே இன்னும் எங்களுடைய புது போப்பாண்டவர் தெரிவு செய்யப்படவில்லை என்று. ஆனால் இந்த வாக்கெடுப்புகளுக்கு பின்னர் வெண் புகை வெளியேற்றப்பட்டது புகை கூண்டினூடாக. அனைத்து கூடியிருந்த வத்திக்கானிலே சென்ட் பீட்டர் பசிலிக்கா சதுக்கத்திலே கூடியிருந்தவர்கள் ஆரவாரத்துடன் மகிழ்ச்சி, கண்ணீர் மல்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நின்றார்கள். அந்த சன கூட்டத்துக்குள் புதிய பொப் ஆண்டவர், 267வது புதிய பொப் ஆண்டவர் லியோ 14 அவர்கள் உரிய மரியாதைகளோடு பல்கனிக்கு அவர் தன்னுடைய முதலாவது உரையை, தன் முகத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய
தேவ உரையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இனி இவர்தான் இந்த உலகத்தினுடைய இந்த கத்தோலிக்கர்களுடைய, அதாவது உலகம் பூராகவும் பரம்பி இருக்கிற 1.4 பில்லியன் சனத்தொகையை கொண்ட கத்தோலிக்க மக்களுடைய பொப் ஆண்டவர். அதை மீறி அனைத்து மதத்தவர்களாலும் அனைத்து இனத்தவர்களாலும் மரியாதைக்குரிய நபராக பார்ப்பவர்தான் இந்த பொப் ஆண்டவர்கள். அதாவது குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக யாரும் பார்ப்பதில்லை. அனைத்து மதத்தினவரும் அனைத்து ஆட்சியாளர்களும் அவரை, அந்த பொப் ஆண்டவரை, ஒரு மரியாதைக்குரிய நபராகத்தான் பார்ப்பார்கள். அப்படியான உலகத்தின் பழமையான ஒரு நடவடிக்கை, இந்த பொப்பாண்டவரை தெரிவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது. வத்திக்கான் மகிழ்ச்சி வெள்ளத்திலே உறைந்திருக்கிறது, ஆழ்ந்திருக்கிறது. மக்கள் ஆரவாரத்துடன் நிற்கிறார்கள். பல்வேறு தேசத்து மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறார், லியோ 14 என்ற புதிய பொப் ஆண்டவர். பார்ப்போம் புதிய பொப் ஆண்டவருடைய அறிவிப்புகள் என்ன, அடுத்த விசிட்ஸ், அதாவது அடுத்த பிரயாணங்கள் என்ன. பொப் பிரான்சிஸ் அவர்கள் உலக சமாதானத்தை வேண்டி நின்றார். பல நாடுகளுக்கு, போர் நடைபெறுகிற நாடுகளுக்கு சென்று போர் வேண்டாம் என்று வலியுறுத்தினார். இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற 3ஆம் உலகப் போர் மூலுமா என்ற அபாயத்திலே இருக்கிற இந்த நிலைமையிலே புதிய பொப் ஆண்டவர் லியோ அவர்கள் பொறுப்படுத்திருக்கிறார். பார்ப்போம். உலக சமாதானத்துக்காகவும், இந்த அனைத்து இனங்களுடைய ஒற்றுமைக்காகவும், இந்த தீவிரவாதத்தை நீங்க செய்வதற்கும், உலக சமாதானத்துக்காகவும் என்ன செய்ய போகிறார் புதிய பொப் ஆண்டவர் என்றே பார்ப்போம். ஆகவே சிறந்த தகவலினூடாக உங்களை சந்தித்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் புதிய பதிவுகளினூடாக